பிரேஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, நீரே என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய அடைக்கலம், துருகமாயிருக்கிறேன். நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அவரின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. அவரின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் தியானித்து கொண்டிருக்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே இயேசு ஒரு நல்ல ஓமையை சொல்லுகிறார். விதைக்கிறவனை குறித்தும் விதையை குறித்தும் நிலங்களை குறித்தும் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையை நீங்கள் பார்க்கும்போது விதைக்கிற அதே விதை தான், விதைக்கிறவரும் ஒருவர் தான். ஆனால் அது விழுந்த நிலங்கள் வேறு விதமான நிலங்களாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஒரு விதையானது வழி அருகே விழுகிறது, சில விதைகளானது கற்பாறைகள் நடுவிலே விழுகிறது, சில விதைகளானது நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்கள் நடுவிலே விழுகிறது. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நிலத்தில் 23ஆம் வசனம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, the problem is not with the seed but the soil. விதையிலே எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த நிலத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வளருகிற மரத்திலே பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறது என்பது தான் பிரச்சனை. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது
அவர் வந்து நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மனத்தை போல இருப்பான் என்று சொல்லப்படுற அதே இடத்துல துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தான் வந்து சீட் அல்லது விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது வேதத்தில். அந்த வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது விதைக்கப்படுகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இருதயமாகிய நிலத்திலே தான் அந்த வார்த்தை விதைக்கப்படுகிறது. அப்போது இயேசு இந்த ஓமையை சொல்லும்போது 4 விதமான வித்தியாச நிலங்களை ஆண்டவர் அதில் மென்ஷன் பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் இது அதிகமாய் கேட்ட காரியங்கள் தான். ஆனால் நான் இதை யோசித்து பார்க்கும்போது முதலாவது நிலம் என்று சொல்லி பார்க்கும்போது வழி அருகே அல்லது இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாத் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாத்தில் வந்து அந்த இது விழுகிறது, விதைகள் விழுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை வந்து பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை இயேசு விளக்கும் போது எப்படி சத்ருவானவன் அந்த விதைகளை வந்து எடுத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அதை யோசித்து பார்க்கும்போது இந்த வழி அருகே அப்படின்னு சொல்லும்போது, இந்த வழி நீங்கள் வந்து இந்த மலைப்பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்திலே நல்ல பயிர் நிலமாய் அல்லது நல்ல ஒரு செழிப்பாய் இருந்த ஒரு நிலத்திலே ஜனங்கள் நடக்க காலடி படப்பட அந்த இடத்திலே உள்ள அந்த புல்லெல்லாம் மறைந்து அந்த இடத்திலே உள்ள அந்த வெஜிடேஷன் எல்லாம் மறைஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகிறது, ஒரு பாதை உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் அல்லது இந்த ஹார்ட் எப்படிப்பட்ட ஒரு ஹார்ட்டாக இருக்கிறது என்றால், ஒரு வழி அருகே அல்லது அதிகமாய் ஜனங்களால் மிதிக்கப்பட்ட ஒரு ஹார்ட்டாக, அதிகமாய் பாடுகள் அனுபவித்த ஒரு ஹார்ட்டாக, அதிகமாய் வேதனைகள் அனுபவித்த ஒரு ஹார்ட்டாக ஹார்டாகி விடுகிறது. நீங்கள் அந்த பாத்வே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த நிலத்தில் எந்த ஒரு வெஜிடேஷன், ஒரு செடியை முளைச்சதுன்னா கூட இது என்ன வழியில் ஒரு செடி இருக்கேன்னு சொல்லி நம்ம பிடுங்கி தான் போடுவோம். அப்போ அந்த ஹார்ட் எப்படிப்பட்ட ஒரு ஹார்ட்டாக இருக்கிறது என்றால் ஒரு கடினமான அல்லது ஒரு ஹார்டான ஹார்ட்டாக இருக்கிறது. அதனால எசேக்கியேல் சொல்லுகிறார், கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் என்று சொல்லி அவர் வந்து வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். அப்போ முதலாவது அந்த சாயில் அல்லது அந்த இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் என்னால் நாளடைவிலே அது என்ன ஆகிறது, ஒரு கல்லாகி போன இருதயமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கும்போது சத்ரு என்ன பண்ணுகிறான், அதில் வந்து வார்த்தை எவ்வளோதான் வார்த்தை வந்தாலும் அதில் எந்த ஒரு கிரியையும் செய்ய முடியாதபடிக்கு அது கடினமான ஒரு இருதயமாக இருக்கும் என்றால் சத்ரு அந்த வார்த்தையை வந்து எந்த விதத்திலும் வளர விடாமல் தடுத்து போடுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலமாக இருக்கிறது என்றால் கற்பாறைகள் நடுவிலே அந்த விதை விழுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நிலம் எப்படிப்பட்ட ஒரு நிலம் என்றால் கொஞ்சம் நிலம் நல்லா இருக்குது, அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை வரும்போது என்ன ஆகுறது, சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் வேறு இல்லாததினாலே என்ன பண்ணுகிறது, அது பட்டு போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய நேரங்களிலே நம்முடைய இருதயம் வந்து எப்படி இருக்கிறதுனா, ஒரு சர்ச்சுக்கு போனால் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வார்த்தையை கேட்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறது. ஆனால் அந்த சர்வீஸ் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போதோ அல்லது நம்ம வசனத்தை படித்து விட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே நம்ம அந்த வார்த்தையை மறந்து விடுகிறோம். நமக்கு நேராய் வருகிற வார்த்தைகள் அல்லது நம்ம வேதத்திலே படிக்கிற வார்த்தைகள், நம்ம கேட்கிற எத்தனையோ சர்மன்ஸ் கேட்குறோம், அது எல்லாமே சிறிது நேரத்திலேயே அது என்ன ஆகிறது என்றால் வேர் விடாமல் என்ன ஆகிறது, அந்த வார்த்தை வந்து நம்மை விட்டு போய் விடுகிறது அல்லது நம்ம மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட்டாய் நம்ம இருப்போம் என்றால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு ஷாலோ ஹார்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு பிரயோஜனமற்ற எந்த ஒரு கனிக்கும் உதவாத ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு இருதயத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு நிலம் என்றால் முற்களின் நடுவே அது வந்து நல்ல வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறது, நல்லா வளருகிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முட்களை பற்றி இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த உலகத்தின் கவலைகள், இந்த உலகத்தின் ப்ளஷர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுகிறது, அந்த வார்த்தையை வந்து சோக் பண்ணி விடுகிறது என்று சொல்லி இங்கிலீஷில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சில நேரங்களில் நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாய் கேட்கிறோம், அது எப்படியாவது வளர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் என்ன ஆகிறது என்றால்
பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தின் கவலைகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள் நமக்கு வரும்போது நம்ம என்ன ஆகிறோம் என்றால், நம்ம அந்த வார்த்தையை வளராமல், அது எந்த ஒரு பலனும் கொடுக்காமல், நம்முடைய வார்த்தை அந்த இருதயத்திலே ஒரு பிரயோஜனமற்ற ஒரு நிலத்திலே விழுந்தது போல அது மாறிவிடுகிறது. ஆனால் கடைசியாக இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ, நல்ல நிலமாகிய நல்ல இருதயத்திலே, அந்த நிலம் எப்படிப்பட்ட ஒரு குட் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், அது க்ளீன் பண்ணப்பட்ட ஹார்ட், களைகள் நீக்கப்பட்ட ஒரு நிலம், அது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலம், எரு போடப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலமாக நம்முடைய இருதயம் இருக்கும்போது, நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய வார்த்தை அதில் விழும்போது அது எப்படி ஆகிறது என்றால் நல்ல பலன் கொடுக்கிறது. 30, 60, 100 தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் ஒழிந்து போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எல்லாருக்கும் பார்ஷியாலிட்டி இல்லாமல் தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தின் நிலை என்ன? நம்முடைய இருதயம் கல்லான இதயமாய் இருக்கிறதா, அல்லது நம்முடைய இருதயம் ஒரு ஷாலோ இருதயமாய் இருக்கிறதா, அல்லது நம்முடைய இருதயம் முட்களால் நிறைந்த ஒரு இருதயமா, உலகத்தின் கவலைகளினால் சோக் பண்ணப்பட்ட ஒரு இருதயமாய் இருக்கிறதா, அல்லது நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமான ஒரு நிலமாய் இருக்கிறதா, ஒரு இருதயமாய் இருக்கிறதா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருமப்பா, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருமப்பா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிலே இருக்கா என்று சோதித்து பார்த்து என்னை நீதியின் பாதையிலே நடத்தும் என்று சொல்லி ஒரு ஜெபமாய் சொல்லுகிறார். அதையே நாம் ஒரு ஜெபமாய் செய்வோம். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கப்பா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிலே இருக்குமானால் என்னுடைய இருதயத்தை க்ளீன் பண்ணுங்க ஆண்டவரே. நான் கனி கொடுக்க முடியாதபடிக்கு, வார்த்தை எனக்குள்ளே எந்த ஒரு கிரியையும் செய்ய முடியாதபடிக்கு எனக்கு ஒரு கல்லான இருதயம் இருக்குமென்றால், அநேக பிரச்சனைகள் மூலமாய் என்னுடைய இருதயம் கல்லாக்கப்பட்டு மனிதர்கள் என்மேல் நடந்து என்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி இப்போ எவ்வளோ உங்கள் ஆறுதலான வார்த்தைகள் வந்தாலும் அது எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாத அளவுக்கு ஒரு கல்லாய் என்னுடைய இருதயம் மாறியிருந்தால், ஆண்டவரே என்னுடைய கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய வார்த்தை எனக்கு நேராய் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சதை உள்ள இருதயத்தை, ஒரு ஆயத்தமான ஒரு நல்ல நிலமாக என்னுடைய இருதயத்தை மாற்றும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய வார்த்தை தேனிலும் மதுரமானது. அவருடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு தீபம், நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ளும் போது, நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிக்க அந்த வார்த்தையை நம்ம அனுமதிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிட்டு, தேவனுடைய வார்த்தை நம்முடைய நல்ல நிலமாகிய இருதயத்தில் விழும்போது அது நிச்சயமாகவே 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறிய வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமென். நம்ம ஜெபிப்போமா?
காலை வேளையிலே ஆராய்ந்து பாருமப்பா. Search us, O God, and know us. Know our hearts, O God. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி எங்களிலே இருக்குமானாலப்பா, எங்களை சுத்திகரித்த ஆண்டவரே பண்படுத்தி ஒரு நல்ல நிலமான இருதயமாய் மாற்றம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை விதைக்கப்படும் போது அந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கிற வார்த்தையாய் மாறும்படியாய் எங்களுடைய இருதயமாகிய நிலத்தை நீர் சரி செய்யும்படி ஜெபிக்கிறேன், பண்படுத்தும்படி ஜெபிக்கிறேன், களைகளை அகற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களை எங்களை இருதயங்களை விட்டு கர்த்தாவே இந்த காலை வேளையிலே நீக்கியப்பா, உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே காத்திருக்கிற ஒரு இருதமாய், ரெடியாய் இருக்கிற இருதயமாய், நல்ல நிலமாய் மாற்றும்படி தாழ்த்தி உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.